சிசிஎன்பி என்கோர் பத்தி படிக்க போறோம். கரெக்டா? சிசிஎன்பி என்கோர். ஓகே ஓகே. சிசிஎன்பியோட அப்ரிவேஷன் என்ன? சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல். கரெக்டா? அதான் அதோட அப்ரிவேஷனா இருக்கும். ஸோ என்கோரோட அப்ரிவேஷன் என்டர்பிரைஸ் கோர் நெட்வொர்க். ஸோ கோர் நெட்வொர்க் என்பது நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா கோர் நெட்வொர்க் சொல்லுவோம். ஆக்சுவலாக நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ என்ன நெட்வொர்க் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டாப்பிக்ல பார்க்க போறோம். ஸோ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நம்ம கம்பெனிஸ்ல என்ன மாதிரி நெட்வொர்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ணதை நான் சொன்னோமா ஆல்ரெடி என்ன சொன்னோம்? என்டர்பிரைஸ் நெட்வொர்க் சொன்னோம். கரெக்டா? ஸோ கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ணுறது நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் நெட்வொர்க் சொல்லுவோம். செகண்ட் பாத்தீங்க அப்படி சொன்னா யூ மோர் கம்ஃபர்டபிள் தமிழ். கரெக்ட்? தமிழ் ஓகே தானே? ஓகே 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 ஃபைன். ஓகே ஓகே. ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டேட்டா சென்டர் நெட்வொர்க். கரெக்டா? ஸோ ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ண நம்ம என்ன நெட்வொர்க் சொல்லணும்னு பார்த்தோன்னா நம்ம வந்து என்டர்பிரைஸ் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ இதே டேட்டா சென்டர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா டேட்டா சென்டர்னா என்ன? வாட் இஸ் டேட்டா சென்டர்? டேட்டா சென்டர்னா என்ன? என்ன ஐடியா? டேட்டா சென்டர் எதுக்கு டேட்டா சென்டர் யூஸ் பண்றோம்? நம்ம எல்லா சர்வரும் எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சென்ட்ரலைஸ்டு லொகேஷன்ல வச்சு அதை வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதன் பிரகாரமா நம்ம டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த காம்போனன்ட்ஸ் ஃபயர்வாலா இருக்கட்டும், கோர் ஸ்விட்சா இருக்கட்டும், எல்லாமே டிசைன் பண்ணி அதை கரெக்டான ரெக்குவயர்மெண்ட்டை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம எண்ட் யூசருக்கு கனெக்ட் பண்றது தான் டேட்டா சென்டர். கரெக்ட். ஆக்சுவலா டேட்டா சென்டர் நீங்க சொன்னோமா அதே மாதிரி தான். ஓகே. ஸோ டேட்டா சென்டர் என்பது ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ல ஒரு லொகேஷன்ல வச்சு அது மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்னா மற்ற எல்லா சைட்ஸும் வந்து நம்ம மேனேஜ் பண்ண போறோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க் டிவைசஸ், இம்பார்ட்டன்ட் சர்வர்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ், ஸோ அதெல்லாமே எங்க ஹோஸ்ட் பண்ணிருப்பான்னு பார்த்தோம்னா டேட்டா சென்டர் தான் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்லுவோம் பார்த்தா டேட்டா சென்டர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி நெட்வொர்க். ஐஎஸ்பினா என்ன? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். கரெக்டா? நம்ம நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ அவருக்குன்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஸோ அந்த நெட்வொர்க் என்ன பண்ணுவார்? அவர் வந்து மேனேஜ் பண்ணிப்பாரு. ஸோ அவரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா எல்லா கம்பெனிக்கும் நெட்வொர்க்கை வந்து ப்ராப்ளம் இல்லாம சர்வீஸ் வந்து என்ன பண்ண போறாரு? அவர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாரு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஐஎஸ்பி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம கம்பெனிஸ்ல யூஸ் பண்றது. அது மேஜரா நம்ம கேம்பஸ்ல நம்ம வித்தின் த ஆஃபீஸ்க்குள்ள யூஸ் பண்றது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா என்டர்பிரைஸ் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இதே டேட்டா சென்டர் ஒரு சென்ட்ரலைஸ் டிவைசஸ் சென்ட்ரலைஸ் லொகேஷன்ல நம்ம நெட்வொர்க்ல மேனேஜ் பண்ற எல்லா டிவைசஸும் நம்ம என்ன சொல்லலாம்? டேட்டா சென்டர் நெட்வொர்க்னு சொல்லலாம். தேர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குற சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அவர் மேனேஜ் பண்ற நெட்வொர்க்கை நம்ம என்ன சொல்லுவோம்? ஐஎஸ்பி நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 நெட்வொர்க்ஸ் தான் நம்ம ரியல் டைம்ல வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புரியுதா? எனி டவுட்ஸ்? ஓகே. ஸோ என்டர்பிரைஸ்ல நம்ம யூஸ் பண்றது வந்து என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா switches, ஓகே, ரவுட்டர். ஆக்சுவலி எல்லாத்தையும் இதே தான் யூஸ் பண்ண போறோம். பட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆக்சுவலா இருக்கும். ஓகேவா? ஸோ 3 சைட்லயும் நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னு பார்த்தோம்னா சுவிட்சஸ், ரவுட்டர், ஃபயர்வால், வயர்லெஸ். கரெக்டா? ஃபயர்வால் மேபி பென் ஆக்சுவலா கரெக்டா எழுத மாட்டுது. ஓகே. ஸோ ஃபயர்வால் அண்ட் வயர்லெஸ். ஓகே. ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போறது. நம்ம இந்த 4 டிவைசஸ் தான் மேஜரா. ஆக்சுவலி இது மட்டும் இல்ல, இது இல்லாம லோட் பேலன்சர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனில யூஸ் பண்றது பார்த்தோம்னா இந்த 4 டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த என்டர்பிரைஸ்ல நம்ம யூஸ் பண்ற சுவிட்ச் பேர் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா கேட்டலிஸ்ட் சுவிட்ச்னு சொல்லுவோம். கம்பெனிக்குள்ள நம்ம வித்தின் த கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ற சுவிட்சோட நேம் என்ன சொல்லுவோம்? நம்ம கேட்டலிஸ்ட் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஓகே. இதே வந்து டேட்டா சென்டர்ல யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா என்ன சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேரு நெக்ஸஸ் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ கேள்விப்பட்டீங்களா நெக்ஸஸ் சுவிட்ச்னா?
ஓகே. ஸோ நெக்ஸஸ் சுவிட்ச் பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். ஆக்சுவலாக சிலபஸில் இல்லை, பட் இருந்தாலும் ஐ வில் டெல் யூ. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஐஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. போத் கேட்டலிஸ்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் நெக்ஸஸ் சுவிட்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம சுவிட்சை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக நான் டாபிக்ஸை நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா ரெண்டா பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், சுவிட்சை பற்றி பார்க்க போகிறோம். தென் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ரவுட்டரை பற்றி பார்க்க போகிறோம். கரெக்டா? அதுக்கடுத்து வந்து தென் வில் கோ வித் ஃப்ளோ ஆன் ஃபயர்வால் அண்ட் வயர்லெஸ். ஓகேவா? ஸோ நம்ம வில் ஸ்டார்ட் வித் சுவிச்சஸ். ஸோ நான் சுவிட்சுன்னு சொன்னனால இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ என்ன சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா கேட்லிஸ்ட் சுவிட்ச். நம்ம கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ணுற சுவிட்ச் வந்து நம்ம என்ன சுவிட்ச்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா கேட்லிஸ்ட் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போ நவீ டேஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் சுவிட்ச், இந்த நெக்ஸஸ் சுவிட்ச் என்பது நம்மளோட லொக்கேஷன்ல யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ ஆக்சுவலாக ரொம்ப கம்பெனிஸ் எல்லாமே அப்டேட்டட் ஆகிட்டாங்க. பட் இந்த நெக்ஸஸ் சுவிட்சில் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வில் see it on upcoming classes. ஸோ கேட்லிஸ்ட் சுவிட்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்லிஸ்ட் சுவிட்சில் வந்து யூஸ் பண்ணுற மாடல். ஸோ நீங்க ஏதாவது மாடல் பார்த்துருக்கீங்களா கம்பெனில? ஸோ என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? 29, 39, 49. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ற சுவிட்சஸ் என்ன சீரீஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 சீரீஸ், 3000, 4000 அண்ட் 9000. ஓகேவா? இதான் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இதான் நம்ம கேட்டலிஸ்ட் சுவிட்ச்ல யூஸ் பண்ற சீரீஸ். ஓகே, இதுல மெஜாரிட்டி வந்து 2960, 2560, 3560, 3650, 4320, 4350. சொல்லு. 5000 கூட இருக்கு. 5000 இருக்கு. ஓகே, 8000 இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான கம்பெனி தான் ஆக்சுவலாக 8000 சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடி 2ல யூஸ் பண்ணாங்க. இப்போ 2 கூட ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா 2 வந்து சிஸ்கோ வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. சப்போர்ட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. முன்னாடி வந்து சப்போர்ட்டிங் இருந்துச்சு, பட் இப்போ வந்து ரொம்ப வந்து அது வந்து ஓல்டு வெர்ஷன் சொல்லிட்டு அதோட சப்போர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2000 சீரீஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த 2000 சீரீஸோட சப்போர்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால தான் இப்போ கம்பெனிஸ்ல நம்ம அதிகமாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 3000 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா 9000 தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும். ஸோ அதான் இப்போதைக்கு கரண்டாக யூஸ் பண்ணாங்க. பட் 8000 யூஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரேரான கம்பெனிஸ்ல ரேரான டைம்ல எடுத்து என்ன பண்ண போறாங்க, யூஸ் பண்ண போறோம். ஓகே, இதுதான் கேட்டலிஸ்ட் சுவிட்சஸோட சுவிட்சோட மாடலோட சீரீஸ். ஓகே, இதே மாதிரி நான் இன்னொரு சுவிட்ச் என்ன சொன்னேன், நெக்ஸஸ் சொன்னோம். கரெக்டா? நெக்ஸஸ்ல வந்து என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2K, 5K, 7K, 9K. இந்த 4 மாடல்லாம் என்ன பண்ண போறோம்னா நம்ம நெக்ஸஸ் டிவைசஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நெக்ஸஸ் டிவைசஸ்ல மொத்தம் 4 மாடல் இருக்கு. 2K, 5K அண்ட் 7K அண்ட் 9K. ஓகே, இதான் வந்து டிவைசஸோட சுவிட்சஸோட மாடல் வந்து நம்ம கம்பெனிஸ்ல இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க சீரீஸோட மாடல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கேட்டலிஸ் என்டர்பிரைஸ் நெட்வொர்க்னு சொன்னேன். கரெக்டா? இந்த என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கை நான் என்ன பண்ண போறேன்னா 3ஆ பிரிக்க போறேன். நம்ம கம்பெனில யூஸ் பண்ண வந்து என்டர்பிரைஸ் நெட்வொர்க் தான். அந்த என்டர்பிரைஸ் நெட்வொர்க்கை நான் என்ன பண்ண போறேன்னா 3ஆ பிரிக்க போறேன். ஓகே, ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்லும் பார்த்தோன்னா ஆக்சஸ் லேயர், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லேயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் லேயர். ஓகே, இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன், அதாவது ஆக்சஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அண்ட் கோர் நெட்வொர்க் என்ன சொல்லிக்கலாம். நம்ம நெட்வொர்க்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் லேயர் இல்லைன்னா சுவிட்ச்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஆக்சஸ் சுவிட்ச், டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச் அண்ட் கோர் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. பட் இல்லைன்னா லேயர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனி ஐடியா ஆக்சஸ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷனா என்ன, கோர்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஹைவே இருக்கு, மெயின் ரோடு இருக்கு, கிராஸ் ரோட்ஸ் இருக்கு. அதுதான் அதோட எக்ஸாம்பிள். ஓகே, அதுல வர்ற டிராஃபிக் நீங்க கரெக்டா சேனலைஸ் பண்ணிட்டு அந்தந்த பேண்ட்விட்த்தை எப்படி நீங்க அவுட்புட் கொடுக்குறீங்க. ஓகே, எக்ஸாக்டா அந்த மாதிரி தான், கரெக்ட் தான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த ஆக்சஸ் லேயரை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என் டிவைசஸ் கனெக்ட் பண்ற எல்லா டிவைசஸும் எங்க கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சஸ் டிவைஸ் தான் கனெக்ட் ஆகும். என் டிவைசஸ்னா என்ன, கம்ப்யூட்டர், லேப்டாப், பிரிண்டர், ஸ்கேனர், ஃபேக்ஸ், ஐபி ஃபோன்ஸ். ஸோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம், என் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த எண்ட் டிவைசஸோட எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சஸ் சுவிட்சில் தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஆக்சஸோட அந்த நெட்வொர்க்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ஆக்சஸ்ல இது எப்பவுமே மோஸ்ட்லி என்னவா இருக்கும் பார்த்தோம்னா லேயர் 2 தான் இருக்கும். லேயர் 2 என்ன, டேட்டா லிங்க் லேயர். கரெக்டா, டேட்டா லிங்க் லேயர் எதை மட்டும் பேஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும், மேக்ல இல்லனா மேக் டேபிள்னு சொல்லுவாங்க. மேக் அட்ரஸ் மட்டும் தான் வச்சு டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும். மேக் ஜஸ்ட் ஒன்லி மேக் அட்ரஸ். அந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணும், அது டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும். இது ஆக்சஸ் டிவைஸ், ஆக்சஸ் லேயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் லேயர். கோர் லேயர் என்பது இஸ் ஜஸ்ட் இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் பிட்வீன் ரவுட்டரையும் நம்ம சுவிட்சையும் கனெக்ட் பண்ற, நம்மளோட கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ற ஒரு லேயரா என்ன இருக்கலாம், நம்ம கோர் லேயர், கோர் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கோர் லேயர் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா L3 தான் இருக்கும். L3 என்ன, லேயர் 3 நெட்வொர்க் லேயர். கரெக்டா, சோ நெட்வொர்க் லேயர் அப்ப எதை பேஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும், ஐபி. ஓகேவா, ஐபி பேஸ் பண்ணியும் ஐபி பிளஸ் மேக் அட்ரஸ் என்ன செய்யும், டேட்டா வச்சு ஃபார்வர்ட் பண்ணும். ஆக்சுவலி இது லேயர் 3லயும் ஃபார்வர்ட் ஆகும். மேபி கோர் வந்து லேயர் 2ஆவும் இருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் லேயர் 3 இருக்கலாம். நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இது ஐபி மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, சோ டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது லேயர் 2ஆவும் இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும், லேயர் 3ஆ இருக்கும். எய்தர் லேயர் 2ஆ இருக்கலாம், இல்லைன்னா லேயர் 3ஆ இருக்கலாம். தட் மீன்ஸ் டேட்டா லிங்க் லேயரா இருக்கலாம், இல்ல நெட்வொர்க் லேயர்லாம் இருக்கலாம். ஸோ இது சிம்பிளா சொல்லலாம், ஐபியை வச்சு டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும். மேக்கை வச்சு நம்ம என்ன லேயர், என்ன நெட்வொர்க், என்ன சுவிட்ச் யூஸ் பண்றோமோ அந்த சுவிட்ச் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம லேயர் 3ஆ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் என்பது என்னோட ஆக்சஸ் டிவைசஸ்க்கும் கோர் டிவைசஸும் கனெக்ட் பண்ணதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச் யூஸ் பண்ண போறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி இல்ல மீடியம் லெவல் கம்பெனில தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன நெட்வொர்க், சின்ன சின்ன கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனே இருக்காது. ஜெட்ரா என்ன பண்ணுவாங்க, ஆக்சஸ்க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் கோர் நெட்வொர்க் மட்டும் தான் இருக்கும். தட் மீன்ஸ் கோர் சுவிட்ச் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆனா என்ன இருக்காது, டிஸ்ட்ரிபியூஷனே இருக்காது. ஓகே, பட் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது சிம்பிளா சொல்லலாம், எப்படி கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டொபாலஜி மாதிரி நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எங்க கம்பெனில எக்ஸாம்பிள் n நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கும். கரெக்டா, சிம்பிளா வரைஞ்சுக்கிறேன், அப்புறம் நல்லா வரையலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரெண்டு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் a lot ஆஃப் கம்ப்யூட்டர், பட் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு கம்ப்யூட்டரும் ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, சுவிட்ச் 1, இது சுவிட்ச் 2, இது சுவிட்ச் 3, இது என்னவா இருக்கும், சுவிட்ச் 4ஆ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் 5ஆ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட வந்து எத்தனை சுவிட்சஸ் இருக்கு, 5 சுவிட்ச் இருக்கா. இந்த 5 சுவிட்சை நான் கனெக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா ஒரு 3 சுவிட்சுக்கு எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 சுவிட்ச் என்ன பண்ண போறேன், இன்னொரு சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்றேன். இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுவிட்ச் 2 வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த 2 சுவிட்ச் என்ன பண்ண போறேன், இன்னொரு சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த நெட்வொர்க் தான் நம்ம என்ன நெட்வொர்க்னு சொல்லுவோம் பார்த்தோம்னா ஆக்சஸ் டிவைஸ்னு சொல்லுவோம், ஆக்சஸ் லேயர். ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், கோர்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த டொபாலஜி படி எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தேவை இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா வெறும் 5 சுவிட்ச் தானே இருக்கு. 5 சுவிட்ச் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே சுவிட்ச்ல வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாமா. பட் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வேரியன்ஸ் காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் 2 சுவிட்சை வச்சு அந்த 2 சுவிட்சை நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட கோர் நெட்வொர்க்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 லேயர்ஸ் கிராஸ் பண்ணி போறோம். எதுக்கு இந்த மாதிரி 3 லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை வந்து ஜஸ்ட் செக்ரிகேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம 3 லேயர்ஸா வந்து நம்ம நெட்வொர்க்கிங்ல நம்மளே பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, பட் ஜென்ரலா சுவிட்ச் என்பது நார்மலா என்ன லேயர்ல ஒர்க் ஆகும், ஜெனரலா சுவிட்ச் வந்து இந்த லேயர்ல ஒர்க் ஆகும், சுவிட்ச் இருக்கு லேயர் 2. லேயர் 2ல மட்டும் சுவிட்ச் ஒர்க் ஆகும். பை டிஃபால்ட்டா சுவிட்சோட பிஹேவியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேயர் 2 சுவிட்சா தான் இருந்துச்சு. ஓகேவா, பட் இப்போ இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேயர் 3 சுவிட்ச்னு சொல்றாங்க. ஏன் அதை லேயர் 3 சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சுவிட்ச் தான், பட் இட் வில் ஆக்ட் ஆஸ் எ ரவுட்டராகவும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். எதை, லேயர் 3 சுவிட்ச்.
ஓகேவா? இப்ப வர எல்லா மாடலுமே 3, 4, 5 அந்த 6 சாரி 3, 4, 8 அண்ட் 9 அந்த சீரிஸ் எல்லாமே இப்ப என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லேயர் 3 சுவிட்சா தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. பட் முன்னாடி 2960, 2850 அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லேயர் 2 தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஒன்லி என்னன்னா, அது சுவிட்ச் தான். பட் என்னவா ஆக்ட் ஆகும்? ரவுட்டராவும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். தட் மீன்ஸ் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும். எது? நான் யார லேயர் 3ன்னு சொல்றேனோ, அந்த லேயர் 3 பை டிஃபால்ட்டா சுவிட்ச் தான். அதோட பிஹேவியர் சுவிட்ச் தான். சுவிட்ச் தான் ஒர்க் ஆகும். தட் மீன்ஸ் மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு? டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுவாரு. ஆனா அவர் என்னவா ஆக்டா வைக்க முடியும்? நம்ம ரவுட்டராவும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். தட் மீன்ஸ் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி அவர் என்ன வைக்க முடியும்? அவரை கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். ஓகே. சோ புரியுதா? ஓகே. சரி, இப்ப நம்ம மேக் அட்ரஸ் நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டா? சார் இப்ப மேக் அட்ரஸ் பத்தி நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஓகேவா? ஏன் மேக் அட்ரஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு நெட்வொர்க்குக்கு வந்து கம்யூனிகேஷன்ல வந்து மேக் அட்ரஸ் என்பது தான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகே. ஏன் அதை நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைசஸ் வந்து இந்த மேக் அட்ரஸ் ஐபி வந்து யார் மெயின்டைன் பண்றா, மேனேஜ் பண்றா? ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம நெட்வொர்க்ல நம்ம பார்க்க போறது 3 அட்ரஸை பத்தி பார்க்க போறோம். ஓகே. நம்ம நார்மல் நம்மளோட நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து ஒரு 3 அட்ரஸை மேனேஜ் பண்ணுவார். என்னென்ன அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்னு மேக் அட்ரஸ், ரெண்டாவது என்னது ஐபி அட்ரஸ், தேர்ட் வந்து போர்ட் நம்பர். இந்த 3 அட்ரஸ் தான் ஒரு நெட்வொர்க்கும் தெரியும், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு தெரியும், ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஐபி அட்ரஸை வந்து மெயின்டைன் பண்றது, மேனேஜ் பண்ண போறது எல்லாமே யாரை மேனேஜ் பண்ண போறோம்னா, ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் தான் மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ண போறாரு. ஓகே. பட் இந்த மேக் அட்ரஸ் என்பது அப்படி இல்லை. மேக் அட்ரஸ் என்பது என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்றாங்க, மேக் அட்ரஸ் சொல்லி அசைன் பண்றாங்க. ஓகேவா? அந்த மேக் அட்ரஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, என் நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் பண்ண போறேன். மேக் அட்ரஸை நான் உருவாக்க போறது இல்லை. ஓகேவா? நான் வந்து அசைன் பண்ண போறது இல்லை. என்னால மேக் அட்ரஸ் என்னவும் பண்ண முடியாது, சேஞ்சும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஐஎஸ்பி எனக்கு சரி என்னோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி எனக்கு என்ன என் டிவைஸ்க்கு என்ன மேக் அட்ரஸை கொடுத்துருக்காங்களோ, அந்த மேக் அட்ரஸை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என் நெட்வொர்க்ல கம்யூனிகேஷனுக்காக நான் என்ன பண்ண போறேன், நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்ப மேக் அட்ரஸை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஓகே. ஸோ என்ன டீட்டெயிலாக நான் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக் அட்ரஸோட அசைன் பண்றது. இப்போ நான் சுவிட்ச் வந்து என்ன ஃபார்வர்ட் பண்ணணும் சொன்னா, எதை பேஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் பண்ணணும் நம்ம சொன்னோம்? சுவிட்ச் எதை பேஸ் பண்ணி டேட்டா ஃபார்வர்ட் பண்ணும்? மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ். கரெக்டா? பை டிஃபால்ட்டா சுவிட்ச் வந்து என்ன ஃபார்வர்ட் பண்ண போகுது? மேக் அட்ரஸ். கரெக்டா? அப்ப சுவிட்ச் வந்து என்ன மெயின்டைன் பண்ணும்? என்ன டேபிள் மெயின்டைன் பண்ணும்? மேக் டேபிள். இட் மெயின்டைன் தி மேக் டேபிள். கரெக்டா? மேக் அட்ரஸ் டேபிள். ஓகே. சோ அப்ப அந்த டேபிளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. மேக் அட்ரஸ் டேபிள். ஓகே. சோ இந்த மேக் அட்ரஸ் டேபிளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மேக் அட்ரஸை என்ன பண்ண போகுது, சுவிட்ச் வந்து மெயின்டைன் பண்ண போகுது. ஓகே. எதுல மெயின்டைன் பண்ண போகுது? அதோட டேபிள், மேக் டேபிளை மெயின்டைன் பண்ண போகுது. ஓகே. இந்த டேபிள் பை டிஃபால்ட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கும். டேபிளோட பை டிஃபால்ட் ஒரு புது சுவிட்ச் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கும். ஓகேவா? அந்த டேபிள்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. என்னோட மேக் அட்ரஸ் டேபிள்ல ஒரு 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே. அதுக்கு மேஜரா நான் 2 மட்டும் வச்சுக்கிறேன். மற்ற அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போதைக்கு நான் இந்த VLAN ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அது ஸ்டாட்டிக்கா டைனாமிக்கான்னு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அதையும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் போர்ட் நம்பர், இதை போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லலாம், இன்டர்ஃபேஸ் நம்பர் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ போர்ட் நம்பர் சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம், இன்டர்ஃபேஸ் நம்பர் சொல்லிக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ். ஸோ ஒரு மேக் அட்ரஸ் டேபிள்ல 4 இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று VLANோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். VLAN பத்தி அந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன VLAN கனெக்ட் பண்ணிருக்கோமோ, அந்த VLAN என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோமோ அது ஷோ ஆகும். அடுத்து அந்த மேக் அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கா இல்ல டைனமிக், இதெல்லாம் நான் ப்ராக்டிகலா காமிக்கிறேன். மேபி நீ கிளாஸ்ல நம்ம முடிஞ்சா இன்னைக்கு பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதெல்லாமே நான் வந்து ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ இந்த டேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று VLAN இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? அந்த இன்டர்ஃபேஸ்ல நம்ம என்ன VLAN கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோமோ அந்த VLAN இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்தது ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு சொல்லி இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இன்டர்ஃபேஸ் நம்பர் என்ன, சுவிட்ச்ல என்னென்ன இன்டர்ஃபேஸ், எத்தனை இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்றோம், சுவிட்ச்ல எத்தனை இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்றோம், எத்தனை இன்டர்ஃபேஸ் பாத்திருக்கீங்க நீங்க? போர்ட் நீங்க கேக்குறீங்களா? எத்தனை போர்ட், எத்தனை போர்ட் இருக்கும், எத்தனை போர்ட் இருக்கும் சுவிட்ச்ல? 4 போர்ட்ல இருந்து 48 போர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம கம்பெனிஸ்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் சுவிட்சை வந்து ஆக்சுவலா 2 டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்னு மேனேஜபிள், அன்மேனேஜபிள்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேனேஜபிள், அன்மேனேஜபிள். மேனேஜபிள் என்பது நம்ம என்ன பண்ண முடியும், கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். அன்மேனேஜபிள் நம்ம என்ன பண்ண முடியாது, கான்ஃபிகரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த மேனேஜபிள் சுவிட்ச்ல நம்ம இப்ப கரண்டா இப்ப சிஸ்கோல என்ன மாடல்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா எதர் 24 போர்ட் சுவிட்சா இருக்கும், இல்லைன்னா 48 போர்ட் சுவிட்ச் இருக்கும். ஓகேவா? அந்த 24 இன்டர்ஃபேஸோட நம்பர் எனக்கு என்ன செய்யும், இங்க எனக்கு ஷோ ஆகும். ஓகே, அடுத்து அந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன மேக் அட்ரஸ் இருக்கோ அந்த மேக் அட்ரஸ் வந்து இருக்கும். ஓகே, இந்த டேபிள் பை டிஃபால்ட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா எம்டியா இருக்கும். இந்த டேபிள் பை டிஃபால்ட்டா எப்படி இருக்கும் பார்த்தோம்னா எம்டினா என்ன, எதுவுமே அசைன் ஆகாம இருக்கும். இந்த டேபிள் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா பை டிஃபால்ட்டா எனக்கு எம்டியா இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இங்க டோபாலஜி பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் என்ன ஒரு சுவிட்ச் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சுவிட்ச்ல என்ன பண்ண போறோம்னா கேபிள் வச்சு கனெக்ட் பண்றோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கம்ப்யூட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட மேக் அட்ரஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன், 00A எடுத்துக்கிறேன். இதோட மேக் 00B எடுத்துக்கிறேன். இதோட மேக் 00D சிஎஸ்சி, இதோட மேக் 00D. ஓகே, இப்போ இங்க எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், ஃபாஸ்ட் 0/1ல கனெக்ட் பண்ண போறேன். இங்க ஃபாஸ்ட் 0/2, ஃபாஸ்ட் 0/3, ஃபாஸ்ட் 0/4. ஓகேவா? இது சுவிட்ச். ஓகே, இதான் நம்ம சுவிட்ச். ஓகே, இந்த டேபிள் அப்படியே நம்ம கீழே எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த டேபிள் பை டிஃபால்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா எம்டியா எதுவுமே இல்லாம இருக்கும்னு சொன்னா கரெக்டா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கம்ப்யூட்டர் ஏல இருந்து கம்ப்யூட்டர் பிக்கு என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், மேபி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நீங்க ஐசி பிங் பண்றதோ இல்ல ஏதாவது ஒரு மெசேஜ் மேபி நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ஃபார்வர்ட் பண்ண போறீங்க. எங்க இருந்து ஃபார்வர்ட் பண்ண போறீங்க, கம்ப்யூட்டர் ஏ 00A இருந்து 00Bக்கு ஃபார்வர்ட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார்வர்ட் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட ரெக்வஸ்ட் எப்பவுமே எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்ஐசிக்கு தான் போகும். இந்த நெட்வொர்க் நிக் இருக்குல்ல, நிக் கார்டுக்கு, இந்த நிக் கார்டுக்கு தான் நம்ம கம்ப்யூட்டரோட ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் அங்கே தான் போவோம். ஓகே, இந்த நிக் கார்டு என்ன பண்ணுவாருன்னா சுவிட்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். இப்போ சுவிட்சுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு கரெக்டா? எந்த இன்டர்ஃபேஸ்ல ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இந்த 0/1ல ரெக்வஸ்ட் வந்திருக்கு கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவார்னா அந்த 0/1 இன்டர்ஃபேஸ் என்ன செய்வாரு, நோட் பண்ணிட்டு யார் எனக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கா 00A அனுப்பிச்சிருக்காரு கரெக்டா? அந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணிப்பாரு, அவர் நோட் பண்ணிப்பாரு. அந்த இன்ஃபர்மேஷன் இந்த மேக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் எம்டியா தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த டேபிள் என்ன பண்ணிப்பாருன்னா அவர் நோட் பண்ணிப்பாரு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்போ சுவிட்ச் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சென்ட் பண்ணும், சுவிட்ச் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ப்ராட்காஸ்ட்னா என்ன, எல்லாத்துக்குமே சென்ட் பண்ற கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவோம்னா செகண்டுக்கு, தேர்டுக்கு, ஃபோர்த்துக்கு அனுப்புவாரு. அனுப்பும் போது என்ன பண்ணுவார்னா தன்னோட டேபிள் அப்படியே நோட் பண்ணிட்டு அனுப்புவார். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், நோட் பண்ணுவார். ஓகே, 00B 00C யாருக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, டேட்டாவை நோட் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டே இருப்பாரு. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா இப்போ யார் நம்மளோட டெஸ்டினேஷன் 00B தான் டெஸ்டினேஷன் கரெக்டா? அவர் மட்டும் தான் என்ன பண்ணிப்பாரு, அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிப்பாரு. மத்த 2 பேர் என்ன பண்றாங்க, அந்த ரெக்வஸ்ட்டை டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப பி என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கரெக்டா? நான் யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஏக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த டேபிள்ல போய் பாப்பாரு இந்த 00A எங்க கனெக்டா இருக்கு, 0/1ல கனெக்டா இருக்கா? அப்ப என்ன பண்ணுவாரு, அப்ப சுவிட்ச் என்ன பண்ணுவாரு, ஒன்லி இந்த சுவிட்சுக்கு 00Aக்கு மட்டும் அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் டைம்
இன்னைக்கு ஏன் ப்ராட்காஸ்ட் அனுப்புறோம்னா எனக்கு டெஸ்டினேஷன் யாருன்னு தெரியும். யார் நம்மளோட டெஸ்டினேஷன்? 00B தான் டெஸ்டினேஷன் எனக்கு தெரியும். கரெக்ட்டா? ஆனா அந்த டெஸ்டினேஷன் எந்த இன்டர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆகுன்னு நம்மளுக்கு என்ன செய்யாது? நம்மளுக்கு தெரியாது. என்ன தெரியாது? நம்மளுக்கு அந்த டெஸ்டினேஷன் இன்ஃபர்மேஷன் தெரியாது. அது தெரியாதனால நான் என்ன பண்றேன்? ப்ராட்காஸ்ட் அனுப்பிச்சு என்ன பண்ணிக்கிறேன்? அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன் எங்க பண்ணிக்கிறேன்? என் மேக் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணதை வச்சு நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவேன்? அதை யூனிகாஸ்டா அனுப்பிச்சுப்பேன். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த டேபிள்ல நம்ம எத்தனை இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பை டிஃபால்ட்டா எல்லா டிவைசஸ்லயும் பார்த்தீங்கன்னா 1024 மேக் அட்ரஸை நான் ஸ்டோர் பண்ண முடியும். எத்தனை மேக் அட்ரஸ் ஸ்டோர் பண்ண முடியும்? 1024 மேக் அட்ரஸ் பை டிஃபால்ட்டா எல்லா மாடல்லையும். ஓகே, பட் டிபெண்ட்ஸ் அந்த மாடல் வந்து கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த சுவிட்சஸ்ல நம்ம எவ்வளவு மினிமம் நம்ம வந்து எவ்வளவு மேனேஜ் பண்ணிக்கலாம்? 1024 வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 1024 மேனேஜ் பண்ணிட்டேனா? ஓகேவா? இப்போ இந்த 1024க்கு மேல என்ன போனா என்ன ஆகும்? புது ரெக்வெஸ்ட் வராது. ஆல்ரெடி பழசு வந்து நான் டெலிட் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? புதுசு வந்து எனக்கு என்ன செய்யும்? எனக்கு உள்ள வரும். ஓகேவா? எப்ப 1024ல நம்மளுக்கு வரும்னு பார்த்தோன்னா ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வரும். அந்த அது வந்து நம்ம மேக் செக்யூரிட்டி ஒன்று பார்ப்போம். ஓகே, ஆர்ப் செக்யூரிட்டி, மேக் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். அப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி இன்கேஸ் அந்த ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸ்விட்சிங் செக்யூரிட்டி பத்தி பார்க்கும்போது அதை நான் சொல்றேன். ஓகே, இப்ப இந்த டேபிள் ஃபில் ஆயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா என்ன செய்யுது? புது ரெக்வெஸ்ட் வராதுன்னு நான் சொன்னேன். கரெக்டா? அப்ப இந்த டேபிள் நான் என்ன பண்ணும் பார்த்தோன்னா சில டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கிளியர் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா கிளியர் பண்ணும்? எனி ஐடியா? பை டிஃபால்ட்டா 3 days 18 days. I think 360 seconds. 5 minutes ஓகேவா? 5 minutes 360 seconds கரெக்டா? 360 seconds 5 minutes தான். ஓகேவா? ஒரு டேபிளோட மேக்ஸிமம் ஏஜிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் டைம். இது வந்து ஏஜிங் டைம் நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த ஏஜிங் டைம் எவ்வளவு நேரம் வந்து இந்த மேக் அட்ரஸ் டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சு பார்த்தோம்னா 5 minutes வரைக்கும் மெயின்டைன் பண்ணிப்பாரு. 5 minutesனா 300 seconds கரெக்டா? கரெக்டா? 560 300. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா? இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை நான் சொல்ல வந்தேன். ஓகே, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பை டிஃபால்ட்டா எவ்வளவு நேரம் அந்த டேபிள் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா 5 minutes தான் இருக்கும். ஓகே, சோ அந்த 5 minutes ஆச்சு அப்படின்னு சொன்னா டேபிள் எம்டி ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி டேபிளோட இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணாலே போதும். இப்ப ஏல இருந்து பி சென்ட் பண்ணாலே போதும். அவர் என்ன பண்ணிப்பாரு? சியோட இன்ஃபர்மேஷன் டியோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கிறாரு. கரெக்டா? அப்ப வந்து திருப்பி சில இருந்து நான் பி சென்ட் பண்ணணும் இல்ல சில இருந்து நான் ஏ சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திருப்பி என்ன பண்ண தேவையில்ல? நான் ப்ராட்காஸ்ட் அனுப்ப தேவையில்ல. ஒன்லி ஃபர்ஸ்ட் டைம் அந்த 5 minutes ஒன்ஸ் மட்டும் நான் ஒரே ஒரு ப்ராட்காஸ்ட் மட்டும் அனுப்பிச்சா என்ன செய்யும்? எனக்கு அது போதுமானது. அதை வச்சு நான் என்ன பண்ணிப்பேன்? அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டேபிள்ல என்ன பண்ணிப்பேன்? நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகேவா? சோ அந்த ஸ்டோர் பண்ண பின்னாடி என்ன பண்ணிக்கலாம்? அது வந்து என்ன செய்யணும் பார்த்தா 5 minutes ஒன்ஸ் வந்தா என்ன செய்யும்? ப்ராட்காஸ்ட் சென்ட் பண்ணும். இந்த ஏஜிங் டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், we can increase it. சோ நம்மளோட கம்பெனி மேக்ஸிமம் சில நிறைய கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா 10 minutes ஒன்ஸ் இல்ல 24 hours வரைக்கும் மேக்ஸிமம் வச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கு மேல எங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த டேபிள் வந்து ஃப்ளஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? ஃப்ளஷ் ஆயிரும். இல்ல நம்ம மேனுவலாவும் கிளியர் பண்ணணும்னு நினைச்சா கிளியர் பண்ணலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் இந்த கமெண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ கிளியர் மேக் அட்ரஸ் ஐஃபன் டேபிள். இந்த கமெண்ட் கொடுத்தா என்ன செஞ்சிடும்? எனக்கு வந்து அந்த மேக் அட்ரஸ் டேபிள் வந்து ஃபுல்லா வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா? சோ அப்ப திருப்பி என்ன செய்யும்? எனக்கு மேக் அட்ரஸ் வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் அனுப்பிச்சு என்ன பண்ணிப்பாரு? அவர் வந்து சென்ட் பண்ணிப்பாரு. ஓகே, இப்படிதான் வந்து நம்மளோட மேக் அட்ரஸ் டேபிள் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ வரைக்கும் புரியுதா? எனி டவுட்ஸ்? இல்ல. ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் மேக் அட்ரஸ் வந்து நம்ம டிவைசஸ்ல நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட்டா யாரு கொடுப்பான்னு நான் சொன்னேன்? நம்மளோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து கொடுக்கும்னு சொன்னேன். கரெக்டா? சோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோமா? கரெக்டா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இன்கேஸ் அந்த கொடுத்துருக்க மேக் அட்ரஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சுவிட்ச்ல வந்து என்ன பண்ண போறோம்? மெயின்டைன் பண்ண போறோமா? அந்த மெயின்டைனிங் வந்து 2 விதமா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒன்னு ஸ்டாட்டிக்கா பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைனமிக்கா பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்னு ஸ்டாட்டிக்கா பண்றது வந்து 2 விதமான விஷயமா ஸ்டாட்டிக் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க காமிக்கிறேன்.
சரி இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் இங்க இப்ப என்னெல்லாம் சொன்னோம் அதை இங்க நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. சரி இப்ப நம்ம என்ன சொன்னோம், என்டர்பிரைஸ் நெட்வொர்க்னு சொன்னோம், டேட்டா சென்டர் நெட்வொர்க், சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க், ஐஎஸ்பி நெட்வொர்க் சொன்னோமா. அந்த என்டர்பிரைஸ் நெட்வொர்க்ல நான் என்ன சொன்னேன், நம்ம யூஸ் பண்ணது வந்து கேட்டலிஸ்ட் சுவிட்ச் L2 and L3 இருக்கும். நெக்ஸஸ் சுவிட்ச்ல டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணது என்னது, நம்ம நெக்ஸஸ் சுவிட்ச்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ அடுத்து இதை பாத்தீங்கன்னா 3 tier ஆர்கிடெக்சர். 3 tier ஆர்கிடெக்சர்ல 3 விதமான ஆர்கிடெக்சர் இருக்கு. என்னென்ன இருக்கு, ஆக்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன், கோர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சஸ் என்பது லேயர் 2 இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொன்னேன், எதர் லேயர் 2 இருக்கும் இல்லைன்னா லேயர் 3 இருக்கும்னு சொன்னேன். கோர் என்பது என்னவா இருக்கும், எனக்கு லேயர் 3 தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆக்சஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கனெக்டா இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் எங்க கனெக்டா இருக்கும்னு சொன்னேன், கோர்ல வந்து கனெக்டா இருக்கும்னு சொன்னோம். கரெக்டா? இதான் நம்ம பார்த்தோம். அடுத்து மேக் அட்ரஸை பத்தி பாத்தீங்கன்னா, இதான் மேக் அட்ரஸை பத்தி ஒரு பிசிக்கலா நீங்க சிசிஎன்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? மேக் அட்ரஸ் என்ன, அதோட அப்ரிவேஷன் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். அது வந்து எப்படி இருக்கும், பிசிக்கலா இருக்கும். நம்மளோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்ம கொடுக்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு என்ஐசிக்கு என்ன இருக்கும், என்ஐசினா என்ன, வயர்டு, வயர்லெஸ், ப்ளூடூத், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்ஐசின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு என்ஐசிக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு மேக் அட்ரஸ் வந்து நம்ம டிவைசஸ்ல இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் எப்படி இருக்கும், பர்மனண்டா இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி மேக் அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் மேக் அட்ரஸ் பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து மேக் அட்ரஸ் வந்து நம்ம என்ன அடுத்து நம்ம மேக் அட்ரஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 2 விதமா அசைன் பண்ணலாம்னு சொன்னேன். கரெக்டா? எப்படி அசைன் பண்ணலாம்னு சொன்னேன், ஒன்னு ஸ்டாட்டிக், இன்னொன்னு என்னது, டைனமிக். கரெக்டா? ஸ்டாட்டிக்னா என்ன, மேனுவலா அசைன் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். இதே ஆட்டோமேட்டிக்கா அசைன் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி மாடல் டிஃபால்ட்டா எல்லா சிஸ்டம்லயும் எத்தனை மேக் அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகும் நான் சொன்னேன், 1024 மேக் அட்ரஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கும், அந்த மேக் அட்ரஸ் டேபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். பை டிஃபால்ட்டா அதோட ஏஜிங் டைம் என்ன, 5 minutesல வந்து இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி மேக் அட்ரஸ் டேபிள் வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா NVRAMல தான் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? நம்மளோட சுவிட்சிங் மட்டும் இல்ல, நம்ம நெட்வொர்க் டிவைசஸோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும், NVRAM தான் ஸ்டோர் ஆகும். NVRAM என்ன, NVRAM என்ன, நான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. கரெக்டா? சோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா NVRAM சொல்லுவோம். அந்த NVRAMல இந்த மேக் அட்ரஸ் டேபிள் எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா mac.datல ஸ்டோர் ஆகும். அந்த NVRAMலயே இது டேட்டாபேஸ், மேக் டேட்டாபேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் அதோட ஃபார்மட்ல ஸ்டோர் ஆகும். இந்த NVRAMல எங்க போய் ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா மேக் அட்ரஸ்க்குன்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், mac.dat அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? அந்த டேபிள என்ன பண்ணுவார்னா, அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிப்பாருன்னா அவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாரு. ஓகே? அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா அதுதான் கேம் மெமரி. இது வந்து ஆக்சுவலா முன்னாடி இருக்க பழைய மாடல்ல வந்து இந்த மாதிரி கேம் மெமரின்னு சொன்னாங்க. இப்ப இருக்க புது மாடல் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா mac.datல தான் ஸ்டோர் ஆகுது. ஓகே? கேம் மெமரி அப்படின்னு சொன்னா அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அப்ப நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். ஓகே? ISL அப்படிலாம் சொல்லி பார்ப்போம். அதை பத்தி நான் சொல்லும்போது இந்த கேம் மெமரி பத்தி சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மேக் அட்ரஸ் சுவிட்ச் வந்து ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணும். அந்த டேபிள் பேர் என்ன, மேக் அட்ரஸ் டேபிள். அந்த டேபிள் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், NVRAMல உள்ள mac.datல வந்து ஸ்டோர் ஆகும். அது வந்து நம்ம என்ன மெமரி சொல்லுவோம், கேம் மெமரின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது. சோ புரியுதா? ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேக் அட்ரஸ் நான் சொன்ன மாதிரி 2 விதமா அசைன் பண்ணலாம் சொன்னேன். என்ன, எப்படி அசைன் பண்ணலாம் சொன்னேன், ஒன்னு ஸ்டாட்டிக்கா அசைன் பண்ணலாம் சொன்னேன், இன்னொன்னு என்ன சொன்னேன் டைனமிக்கா அசைன் பண்ணலாம் சொன்னோமா. சோ டைனமிக்னா ஒண்ணும் இல்ல, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் நீங்க டிவைஸை கனெக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டைம் என்ன சென்ட் பண்ணுவாரு, ப்ராட்காஸ்ட் சென்ட் பண்ணுவாரா. ஸோ சென்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவாரு, அந்த இன்ஃபர்மேஷன் டேபிள்ல வந்துருமா. அப்ப அந்த மாதிரி வந்ததை நம்ம என்ன சொல்லுவோம், டைனமிக்னு சொல்லுவோம். டைனமிக்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கனெக்ட் பண்ண உடனே அவரோட பிஹேவியர் என்ன, சுவிட்ச் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராட்காஸ்ட் ஆகும், நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாரு, யூனிகாஸ்டா சென்ட் பண்ணுவாரா. அந்த சென்ட் பண்ணதை வச்சு அவர் என்ன பண்ணிப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டேபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணிப்பாரு. ஓகே? ஸோ ஸ்டாட்டிக், இந்த ஸ்டாட்டிக்கை வந்து நம்ம 2 விதமா நம்ம வந்து ஸ்டாட்டிக் பண்ணிக்கலாம். ஒன்னு, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இதுதான் மேக் அட்ரஸ்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஸ்டாட்டிக்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு FA0/1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த FA0/1ல இந்த போர்ட், இந்த மேக் அட்ரஸ் 00A மட்டும் நீ என்ன பண்ணிக்கோ, 00A மட்டும் நீ நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ஒன்னு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விதம். எப்படி, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு இதுதான் மேக் அட்ரஸ்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகே? இது வந்து ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னொரு 2வது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மேக் அட்ரஸ் 001க்கு என்னது, 0/1க்கு யாரு மேக், 00A தான். ஓகேவா? அந்த 00A தவிர மத்த யார வந்தாலும் நீ என்ன பண்ணாத, நீ அலோவ் பண்ணாத நான் சொல்லிடுவேன்.
ஒண்ணு இவருக்கு இந்த மேக் அட்ரஸ் ஒண்ணு கொடுத்துட்டு மத்தவங்க வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அலோவ் பண்ண வச்சுக்கலாம் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இரண்டாவது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை தவிர மத்த யாரு வந்தாலும் என்ன பண்ணாத, நீ அவங்க அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேக்க பைண்ட் பண்ணிக்கலாம். மேக்க நான் பைண்ட் பண்றதுலே ஒண்ணு இவரை மட்டும் அலோவ் பண்ணு, ஓகே, இவர் தவிர மத்தவங்க வந்தாலும் அலோவ் பண்ணிக்கோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது வந்து ஒரு விதம். ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரை மட்டும் அலோவ் பண்ணு, இவரை தவிர மத்த யாரு வந்தாலும் என்ன பண்ணாத, அந்த மேக் அட்ரஸ் டேபிள்ல அலோவ் பண்ணாத, பிளாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ரெண்டு விதமா ஸ்டாட்டிக் ஐபில பண்ண போறோம். ஓகே, சோ அதான் இங்க கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருப்பேன். சோ பட் இதுல ஒரு டிராபேக் இருக்கு. இந்த மேக் அட்ரஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுக்கலாம். என்ன டிராபேக் பாத்தீங்கன்னா, அந்த மெமரி கன்செப்ஷன் வந்து ஐயா இருக்கும். ஏன் ஐயா இருக்குன்னு பார்த்தோன்னா, நான் பை டிஃபால்ட்டா மேக் அட்ரஸ் டேபிள் எவ்வளவு தூரம் டெலிட் பண்ண முடியும், டெலிட் ஆகும் சொன்னேன் 5 minutes. 5 minutes கரெக்டா? அந்த 5 minutesல டெலிட் ஆனாலும் திருப்பி இந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் வந்து வந்துரும். அப்ப இது பர்மனன்ட் கரெக்டா? ஸ்டாட்டிக்கா என்ன, ஜஸ்ட் ஒரு பர்மனன்ட்டா நான் கொடுத்திருக்க அசைன்மென்ட்க்கு நம்ம எப்படி இருக்கும், அது பர்மனன்ட்டா இருக்கும் கரெக்டா? அந்த பர்மனன்ட் வந்து இருக்கனால அதோட மெமரி இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டே போனாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், எனக்கு வந்து அப்டேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் கரெக்டா? அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்டேட் ஆகிறதுனால நம்ம என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து மெமரியோட கன்செப்ஷன் ஆகும். இதை நம்ம போயிட்டு மேனுவலா டெலிட் பண்ற வரைக்கும் அது டெலிட் ஆகாது. we need to அதான் நான் போட்டு அடுத்த பையனை போட்டிருக்கேன், we need to remove the static MAC address manually. ஓகேவா? சோ அத நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், சப்போஸ் நம்ம இந்த டைம் ஃப்ரேம் இன்கிரீஸ் பண்ணா உங்களுக்கு மெமரி கன்சப்ஷன் கம்மியாகும் இல்லையா? சே 24 hours அப்படின்னு வெச்சுக்க. சோ அப்போ நீங்க 24 hours வச்சாலும் நீங்க 24 hours வச்சாலும் அந்த மேக் வந்து எப்பவுமே பர்மனண்டா தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்ல, இப்ப நான் மேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் விதம் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது நான் அந்த அவர் தர மத்த யார் வந்தாலும் நான் பிளாக் பண்ண அதை சொல்லல. ஓகே, சோ இப்ப எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி 0/1ல ஒரு எக்ஸாம்பிள் 0/a வந்து அலோவ் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் இப்ப எக்ஸாம்பிள் இன்னைக்கு அலோவ் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டேன். ஓகே, சோ இப்ப இன்னைக்கு இப்ப எக்ஸாம்பிள் இவர் வந்து என்ன பண்ண போறாரு, 0/a வந்து நாளைக்கு வந்து கனெக்ட் பண்ணல. ஓகே, பட் அந்த இது என்ன பண்றாருன்னா நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் கனெக்ட் பண்றாரு. ஓகே, அவர் வந்து என்ன பண்ணல, ஸ்டாட்டிக்கா கொடுக்கல, அவர் வந்து என்ன பண்றாரு, டைனமிக்கா வந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் வந்தாலும் இவங்க மட்டும் தான் டெலிட் ஆயிட்டே இருப்பாங்க அந்த டிஃபால்ட்டோட இன்ஃபர்மேஷன்ல. இந்த 0/a வந்து எப்பவுமே டெலிட்டே ஆகாது, அப்படியே வச்சுட்டே இருக்கும். நீங்க 5 நிமிஷம் ஆனாலும் சரி, 24 மணி நேரம் ஆனாலும் சரி, அது என்ன ஆகாது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரே ஒரு மேக் சொல்றேன், இந்த மாதிரி நீங்க 24 போட்டுக்கும் இந்த மாதிரி நீங்க ரிசர்வ் பண்ணிட்டே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிட்டே இருக்கும், அந்த டேபிள்ல வந்து அப்படியே ஸ்டோர் பண்றதால மத்தவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணல. கரெக்டா? நான் என்ன சொன்னேன், 1024 தான் அலோவ் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்டா? அப்ப மத்தவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி என்ன பண்ணாது, அந்த சான்ஸ் வந்து இவர் கொடுக்க மாட்டாரு. அதனால இதோட மெமரி கன்செப்ஷன் வந்து ஐயாகும். நீங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ரியல் டைம்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன்னு அப்படின்னு நினைச்சா, நம்ம மேக் அட்ரஸ் ஸ்டாட்டிக்கா கொடுக்கலாம், பட் எல்லாத்துக்கும் கொடுக்காம ஒன்லி இம்பார்ட்டன்டான டிவைசஸ் லைக் சர்வர்ஸ், ஓகேவா, முக்கியமான நெட்வொர்க்கிங் டிவைசஸ், இந்த மாதிரி நம்ம டேட்டா சென்டர் சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷனோட சர்வர்ஸ், அந்த மாதிரி முக்கியமான டிவைசஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மேனுவலா கொடுத்துக்கலாம். ஒரு நார்மல் எண்ட் யூசர் கம்ப்யூட்டர் எண்ட் யூசர் டிவைசஸ்க்கு இந்த மாதிரி மேனுவலா கொடுக்கணும் அவசியம் இல்லை. மேபி நான் சொன்ன மாதிரி இவரை தவிர மத்த யாரும் அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதுலயும் சின்ன சின்ன நிறைய டிராபேக்ஸ் இருக்கு, அந்த டிராபேக்ஸ் பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, பட் இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன, நீங்க இந்த இதுல ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா மேக் அட்ரஸை மேனுவலா பைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆனா அது எல்லாத்துக்குமே பைண்ட் பண்ணாம ஒன்லி இம்பார்ட்டன்டான டிவைசஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பைண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி கன்செப்ஷன் ஐயா ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம மெமரி ஃபுல்லா ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸ்லோனஸ் கிடைக்குமா, நம்ம நெட்வொர்க் டிவைசஸ் ஹேங் ஆகுமா, ஹேங் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிராஃபிக்ல என்ன செய்யும், நம்மளுக்கு இஷ்யூ வருமா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிராபேக் வந்து இதுல இருக்கு. அதனால இது நம்ம பண்ண மாட்டோம், ரெக்கமெண்டட் இல்ல. பட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இம்பார்ட்டன்டான சர்வர்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். பட் it is not recommended to configure them manually to all the devices. அதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நான் சொல்லாம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைனமிக்கா பண்ணிக்கலாம். சோ புரியுதா இது வரைக்கும்? ஓகே, எனி டவுட்ஸ்? நோ. ஓகே ஓகே ஸோ நான் இந்த கமெண்ட் மட்டும் ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, இதை நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலி இங்க 2 கமெண்ட் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னு என்ன கமெண்ட், ஷோ மேக் அட்ரஸ் ஹைஃபன் டேபிள் கவுண்ட். ஓகேவா? இந்த கவுண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், பை டிஃபால்ட் எத்தனை மேக் அட்ரஸ் ஸ்டோர் ஆகும் சொன்னேன், 1024 ஸ்டோர் ஆகும் சொன்னோமா, அது எவ்வளவு ஸ்டோர் ஆகுன்னு நீங்க செக் பண்றதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கமெண்ட், ஷோ மேக் அட்ரஸ் ஐஃபன் டேபிள். ஓகே, சோ கவுண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டிவைஸ்ல அந்த மாடல்ல உங்களுக்கு எவ்வளவு மேக் அட்ரஸ் வந்து அந்த சப்போர்ட் ஆகுது, அந்த டேபிள்ல சப்போர்ட் ஆகும் சொல்லாம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பாத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது நான் ஏஜிங் டைம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொன்னா பை டிஃபால்ட் எத்தனை மினிட்ஸ், 5 மினிட்ஸ் கரெக்டா. பட் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இன்க்ரீஸ் பண்ணது எப்பவுமே எப்படி கொடுக்கணும் பார்த்தா செகண்ட்ஸ்ல தான் கொடுக்கணும். இங்க நம்ம கொடுக்கறது எப்படி கொடுப்போம் பார்த்தா செகண்ட்ஸ்ல தான் கொடுப்போம். ஓகே, பை டிஃபால்ட்டா 300 செகண்ட்ஸ்ல இருக்கும். ஓகே, இன் கேஸ் நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு செகண்ட்ஸ் வரை கொடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் சிஸ்கோல எவ்வளவு நம்ம கொடுக்க முடியும் பார்த்தா 24 ஹவர்ஸ் தான் கொடுக்க முடியும். மேபி இப்ப இருக்க நியூ மாடலை வந்து மேபி அப்டேட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மாடல எவ்வளவு நேரம் நம்ம மேக்ஸிமம் கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, இதே நெக்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நெக்ஸஸ்ல வந்து நிறைய மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். பட் நார்மல் நம்ம கம்பெனில யூஸ் பண்ற கேட்லெஸ் சுவிட்ச்ல மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்கலாம், 24 ஹவர்ஸ் கொடுக்கலாம். பட் என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து 24 ஹவர்ஸ். இப்படி கொடுக்கும்போது நமக்கு மெமரி கன்சம்ப்ஷன் கம்மியா இருக்கும் இல்லையா? மெமரி கன்சம்ப்ஷன் இது கம்மின்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் இது இன்க்ரீஸ் இருக்கும். ஓகே, பட் இன் கேஸ் இப்ப டேபிள் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, டிராபிக் வந்து இப்ப மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, இப்ப நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணிட்டு மாத்திட்டே இருக்காங்க. இப்பெல்லாம் இப்ப மோஸ்ட்லி இப்ப நம்ம எல்லாமே எப்படி யூஸ் பண்றோம், லேப்டாப்ல தான் யூஸ் பண்றோம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவார்னா இந்த லேப்டாப் இப்ப நம்ம லேப்டாப் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல மொத்தம் 100 பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனில மொத்தம் எத்தனை இருக்கு, 1 to 100 பிளேஸ்ல இருக்கு. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி வராரு கம்பெனிக்குள்ள. ஓகே, வந்தா லேப்டாப் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் இதுல கனெக்ட் பண்றாரு. கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காந்து ஒர்க் பண்றாரு. அப்ப என்ன கனெக்ட் பண்றாரு, வயர்டு கேபிள் கனெக்ட் பண்றாரு வச்சுக்கோங்க. ஓகே, திருப்பி என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்ட் வந்து 4th டெஸ்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் 5ல வந்து உட்காராரு. அப்ப என்ன பண்ணுவாரு, 5ல வந்து கனெக்ட் பண்ணுவாரா, அப்ப 0/1லயே அவர் மேக் அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். 0/5ல என்ன பண்ணிருக்கும், அவரோட மேக் இருக்கும். அப்படிதானே? 0/1லயே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். 0/5ல என்ன பண்ணிட்டு இருக்கும், அது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். சோ திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு, இந்த மாதிரி நடக்காது, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒஸ்ட் கேஸ்க்கு நான் சொல்றேன். ஓகே, அவர் வந்து 0/10ல போய் கனெக்ட் பண்றாரு. திருப்பி என்ன பண்றாரு, அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து இங்க 11th டெஸ்க்ல இருக்க சொல்லிட்டு என்ன பண்றாரு, 10ல போய் உட்காந்துட்டு அவர் என்ன பண்றாரு, கனெக்ட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு யூசர் என்ன பண்றாருன்னா 5-6 பிளேஸ்ல உட்காந்து கனெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அவரோட மேக் என்ன ஸ்டோர் என்ன செய்யும், இல்ல எல்லா இடத்துலயும் ஸ்டோர் ஆகும். 24 ஹவர்ஸ் ரிமைன் அந்த போர்ட்ஸ் மத்தவங்க யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண முடியாது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணல, நான் மேனுவலா உங்களுக்கு கரெக்டா ஒரு இன்டர்ஃபேஸ்ல எத்தனை மேக் அட்ரஸ் வச்சு அலோவ் பண்ணிக்கலாம். பட் அலோவ் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதெல்லாம் நம்ம அது வந்து மேக் பைண்டிங் சொல்லுவோம். பட் டைனமிக்கா வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஒரு இன்டர்ஃபேஸ்ல எத்தனை மேக் அட்ரஸ் வந்து என்ன செஞ்சுக்கும், ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒண்ணு இல்ல, ஒரு இன்டர்ஃபேஸ்ல 100 மேக் அட்ரஸ் நீங்க வச்சிருந்தாலும் 100 மேக் அட்ரஸ் என்ன பண்ணிருக்கோம், அதை ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு 0/1ல 100 பேர் கனெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒரே நாள்ல 100 பேர் கனெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 பேரோட மேக் அதுல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் 0/1க்கு. அவர் 24 ஹவர்ஸ் கழிச்சு என்ன பண்ணும், அந்த 100 பேரோட மேக் அட்ரஸ் ரிமூவ் பண்ணும். கரெக்டா? அப்ப இந்த மாதிரி ஒருத்தவங்க 100 மேக் அட்ரஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ்ல 100 பேர் மேக் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும், அகைன் டேபிள் எம்டி ஆயிட்டு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடிதானே வாங்கும். பட் இந்த மாதிரி நடக்காது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒஸ்ட் கேஸ்க்கு நான் சொல்றேன். இப்போ நான் என்ன எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக் ஒரு பர்டிகுலர் டெஸ்க் அப்படின்னா அந்த போர்ட் தான் உங்களுக்கு டெடிகேட்டட். அந்த மாதிரி நீங்க ஸ்டாட்டிக்கா கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து கன்சப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரிசர்வ்டா இருக்கும். ஓகே, அதுலயும் வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விதத்துல கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டாவது என்ன சொன்னேன், அவரை மட்டும் இந்த எக்ஸாம்பிள் 00A மட்டும் அலோவ் பண்ணிக்கோ, மத்த யாரும் தான் என்ன பண்ணாத அலோவ் பண்ண சொன்ன பாருங்க. அந்த மாதிரி கேஸுக்கு மட்டும்தான் மெமரி கன்சப்ஷன் என்னவா இருக்கும். மெமரி கன்சப்ஷன் சொல்றதோட நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நீங்க மெமரி கன்சப்ஷன் சொல்ல முடியாது. அது வந்து என்ன பண்ணிக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு தடவையே நீங்க வந்து
ப்ராட்காஸ்ட் அனுப்புறதுக்கும், அதாவது 5 minutes ஒன்ஸ் ப்ராட்காஸ்ட் அனுப்புறதுக்கும் 24 hours ஒன்ஸ் ப்ராட்காஸ்ட் அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கரெக்டா? அப்படிதானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன சொன்னோம், சுவிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேபிள் வந்து எம்டியா இருக்கும். அந்த எம்டியா இருக்கனால என்ன பண்றாரு, அவர் ப்ராட்காஸ்ட் அனுப்புறாரு. கரெக்டா? அப்ப 5 minutes ப்ராட்காஸ்ட் அனுப்புறதுக்கும் 24 hours ஒன்ஸ் ப்ராட்காஸ்ட் அனுப்புறதுக்கும் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா என் மெமரி கன்சப்ஷன் ஸ்டில் என்னவா இருக்கும், எனக்கு லோவா தான் இருக்கும். மெமரினா ஸ்பேஸ். கரெக்டா? அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன பண்றோம். நான் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசவே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி 24 hours ஒன்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா அதோட ஸ்பேஸ், அந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அது வந்து அடி வாங்கும். ஓகே, அது வந்து ஒரு ஒஸ்ட் கேஸுக்கு தான். பட் நம்ம ரியல் டைம்ல நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்ல 100 மேக் அட்ரஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க யாரும். பட் இன்கேஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், நம்ம வந்து நெட்வொர்க் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கணும், பாசிபிலிட்டிஸ் நம்ம யோசிக்கணும். கரெக்டா? ஏன்னா என்ன மாதிரி நடக்கலாம் நெட்வொர்க்ல. அப்ப இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தா நம்ம என்ன ஆகலாம், நம்ம நெட்வொர்க் அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? அதுக்காக தான் ஒரு சிங்கிள் சிங்கிள் மேக் தானே பைண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நீங்க மேக் பைண்டிங் பத்தி நான் சொல்லல, நான் வந்து டைனமிக் நடக்கிறத நான் சொல்றேன் இப்போதைக்கு. ஓகே, மேக் பைண்டிங் நீங்க அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு மேக் அட்ரஸ் மட்டும் தான் அலோவும். அது யாருமே என்ன செய்யாது, எனக்கு அலோவ் பண்ணாது. ஓகே, அந்த மாதிரி இருக்க பட்சத்துல நாளைக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகும், எனக்கு ஸ்பேஸ் அதான் இதாகும். கரெக்டா? நான் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, 00A. ஓகே, ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு 00Aன்னு பண்றேன். ஓகே, செகண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு 00Bன்னு பண்றேன். ஓகே, அப்ப என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, எங்க நோட் பண்ணி எங்க சேவ் பண்ணிருக்காரு, என் மேக் டேபிள் ஸ்டோர் பண்ண. கரெக்டா? ஓகே, இப்ப ஒண்ணு இல்ல, இவருக்கு பண்ணிட்டாரு. 24 hours வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்கேஸ் இப்ப நெக்ஸ்ட் ஒரு 1 hourலயே இப்ப நம்ம வந்து நீங்க டிஃபால்ட் ஏஜிங் டைம் வந்து நான் என்ன பண்றேன், 1 hour வச்சிருக்கேன். ஓகே, நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 24 hours சொன்னீங்க. ஸோ 24 hours என்ன பண்றோம், அந்த மேக் வந்து நான் மேனுவலா பண்ண ஸ்டாட்டிக்கா பண்ணது என்ன ஆயிட்டு இருக்கும், எனக்கு மெயின்டைன் ஆயிட்டு. கரெக்டா? இப்ப நான் டைனமிக் வச்சிருக்கேன். டைனமிக்ல சரி ஸ்டாட்டிக்கா வச்சுக்கிறேன். ஓகே, 1 hour கழிச்சு என்ன பண்றாருன்னா, இதுல இப்ப நான் ஸ்டாட்டிக்கா எத்தனை ஐபி மேன் கொடுத்துருக்கேன், 24 இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, 24 மேக் பைண்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? 24 மட்டும் பைண்ட் பண்ண மாட்டோம், பிளஸ் அடிஷனலா 24x3 வச்சுக்கோங்க. நான் ஏன் 3ன்னு சொல்றேன்னா, ஏன்னா அவருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஐபி போன் இருக்குமா, கரெக்டா, கம்ப்யூட்டர் வச்சிருப்பாரா, இன்கேஸ் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு அவருக்கு பிரிண்டரோட ஆக்சஸ் வேணா என்ன பண்ணிக்கலாம், பிரிண்டர் அவர் யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா. அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்ல மினிமம் ஒரு 3 மேக் அட்ரஸ் வந்து அவர் ஒர்க் பண்றதுக்கு மாதிரி நம்ம சான்சஸ் கொடுக்கும். கரெக்டா? அப்போ 24 3 என்ன ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 75 கிட்ட வரும். கரெக்டா? 72 வரும். கரெக்டா? சோ அப்ப பாத்தீங்க அப்படி சொன்னா 72 மேக் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், 24 hours நான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன், மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். அப்படிதானே? அதான ஸ்டாட்டிக்கா பண்ணது. கரெக்டா? இதே நான் ஸ்டாட்டிக்கா அந்த இப்ப ஸ்டாட்டிக்கா பண்ணும்போது 1 hourல என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த 72ல 50 மேக் அட்ரஸ் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. நான் 24 hours செட் பண்ணிருக்கேன். ஓகே, ஆனா 1 hourல என்ன பண்ணிருக்காரு, 1 hourல என்ன பண்ணிடுறாருன்னா 50 பேர் போயிடுறாங்க. 25 பேர் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மேக் டேபிள்ல இருக்காங்க. அப்ப 25 பேர் இருக்கும் போது ஓகே, நீங்க 25 பேரை கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். கரெக்டா? 25 பேர் இருக்கிறதுக்கும் 25 பேர் இருக்கிறதுக்கும் என்ன இருக்கும், நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் ஒரு ஃபில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். கரெக்டா? ஆனா இதை நீங்க 24 hours செட் பண்ணி தான் என்ன இருக்கும், ஸ்டாட்டிக்கா பண்ணும்போது இந்த 75 இதை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், 24 hours மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பேன். அப்ப என்ன ஆகும், என்னோட மெமரி ஸ்பேஸ் வந்து அந்த 24 hours அந்த 75 பேர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்ப என்ன பண்றோம், நம்ம ஸ்டாட்டிக்கா பண்ணும்போது நமக்கு மெமரி கன்சப்ஷன் வரும். இதே டைனமிக்னா ஒண்ணு இல்ல, 1 hour நீங்க செட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 hour கழிச்சு இந்த 25 பேர் நீங்க என்னதான் நீங்க டைனமிக்கா வச்சிருந்தா, நீங்க 24 hours வச்சிருந்தாலும் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அடுத்தது யூஸ் பண்றவங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மெயின்டைன் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டே இருப்பாரு. ஸ்டாட்டிக்கா கொடுத்தா அது யூசேஜ் இருக்காது, யூசேஜ் தான். பட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்காம ஒன்லி இம்பார்ட்டன்டான டிவைசஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அதுதான் வந்து நம்ம ரியல் டைம்ல வந்து மேக்ஸிமம் இப்போ அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிஸ்ல வந்து என்ன யூஸ் பண்ண பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரியே வந்து ஸ்டாட்டிக்கா தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம ஸ்டாட்டிக்கா யூஸ் பண்ணாலும் எதை யூஸ் பண்ண பார்த்தோம்னா 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்னு இம்பார்ட்டன்ட் சர்வர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா செக்யூரிட்டி வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்கலாம். செக்யூரிட்டி மட்டும் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். அதுதான் என்ன சொல்லும் பார்த்தோம்னா போர்ட் செக்யூரிட்டி. மேபி நீங்க சிசிஎன்ல படிச்சிருப்பீங்க, அதே தான் இங்க சிசிஎன்பிலயும் இருக்கு. பட் நான் ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம அதை வந்து ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? போர்ட் செக்யூரிட்டி பத்தி புரியுதா? இது வரைக்கும் எனி டவுட்ஸ்? இல்ல. ஓகே ஃபைன். ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ சொன்னதை வச்சு நான் அடுத்து ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம சிசிஎன்ஐ கிளாஸஸ்ல வந்து நம்ம மேஜரா எதை பத்தி படிக்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் சுவிட்சை பற்றி தான் படிக்க போறோம். ஸோ சிசிஎன்பில நம்ம படிக்க போறது வந்து அதிகமா எதை படிக்க போறோம், சுவிட்சோட ஃபங்க்ஷன் அதான் படிக்க போறோம். கரெக்டா? ஸோ சுவிட்ச்ல என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேஜரா 3 ஃபங்க்ஷன் இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு? அட்ரஸ், லேர்னிங். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ண வரும்? டேட்டா ஃபார்வர்டிங் அண்ட் ஃபில்டரிங். கரெக்டா? தேர்ட் என்ன? லூப் அவாய்டன்ஸ். ஓகே, மொத்தம் சுவிட்ச்ல இந்த 3 ஃபங்க்ஷன் தான் இருக்கு. இந்த 3 ஃபங்க்ஷன் பத்தி நம்ம டீடைலா படிக்க போறோம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன்? அட்ரஸ் லேர்னிங். என்ன அட்ரஸ் லேர்ன் பண்ணோட சுவிட்ச்? மேக் அட்ரஸ். கரெக்டா? சுவிட்ச் என்ன அட்ரஸ் லேர்ன் பண்ணுவாரு? மேக் அட்ரஸ். ஓகே, அப்ப சுவிட்சுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? மத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அதான் அவரோட டிஃபால்ட்டா அவரோட பிஹேவியர். என்ன, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன்? சாரி, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அனுப்புவேன்? ப்ராட்காஸ்டா அனுப்புவேன். நெக்ஸ்ட் டைம் எப்படி அனுப்புவேன்? யூனிகாஸ்டா அனுப்புவேன். கரெக்டா? ஆனா நான் என்ன பண்றேன்? ஃபார்வர்ட் பண்றேன். கரெக்டா? ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒரு 3 சுவிட்ச் இருக்கு. ஓகே, மேபி நீங்க வீலனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறமா நம்ம வீலனை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது VLAN 10ல இருக்கு, இதுவும் VLAN 10ல இருக்கு. ஓகே, இது சுவிட்ச் 1, இது சுவிட்ச் 2, இது சுவிட்ச் 3. ஓகே, இப்ப கம்ப்யூட்டர் இப்ப ரெண்டுமே ஒரே VLANல இருக்கு. கரெக்டா? இப்ப எனக்கு இந்த சுவிட்ச் 1ல இருந்து நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னா சுவிட்ச் 2க்கு டேட்டா எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் டைம் ப்ராட்காஸ்ட் ஆகும், நெக்ஸ்ட் டைம் என்ன அனுப்புவாரு? யூனிகாஸ்டா ஃபார்வர்ட் பண்ணுவாரு. கரெக்டா? ஃபார்வர்ட் பண்றாரு. இப்ப இவர் VLAN 10ல இருக்காரு, இவர் VLAN 20ல இருக்காரு. இப்ப ஃபார்வர்ட் நடக்கும், இப்ப கம்யூனிகேஷன் நடக்குமா? இவர் VLAN 10ல இருக்காரு, இவர் VLAN 10ல இருக்காரு, இவர் VLAN 20ல இருக்காரு. ஓகே, இப்ப எனக்கு கம்யூனிகேஷன் நடக்குமா? ரெண்டுமே சுவிட்சா இருந்தா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்காது. லேயர் 3 சுவிட்சை வச்சு ரவுட்டிங் யூஸ் பண்ணா லேயர் 3 நம்ம வேணாம், நம்ம ஜெனரலா நம்ம லேயர் 2 வச்சுக்கலாம். ஓகே, சார் VLAN 10ல இருக்காரு, VLAN 20ல VLAN அலோவ் பண்ணா உங்களுக்கு போகும். ஓகே, சோ என்ன செய்யுது? பை டிஃபால்ட்டா சுவிட்ச் என்பது சேம் VLAN தான் வர்க் ஆகும். டிஃபரண்ட் VLAN நினைச்சா என்ன செய்யாது? ஒர்க் ஆகாது. அதான் டிஃபால்ட்டா சுவிட்சோட பிஹேவியர். சேம் VLAN என்ன பண்ணுவாரு? கம்யூனிகேஷன் நடக்காது. டிஃபரெண்ட் VLAN என்ன செய்யாது? கம்யூனிகேஷன் நடக்காது. ஓகே, அப்ப இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணேன். இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபில்டர் பண்றேன். கரெக்டா? அப்ப அதுதான் செகண்ட் ஃபங்க்ஷன். நான் டேட்டாவை ஃபார்வர்டும் பண்றேன், அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணேன்? VLAN பேஸ் பண்ணி நான் ஃபில்டரும் பண்ணிட்டேன். கரெக்டா? இவரை அலோவ் பண்ணேன், இவரை அலோவ் பண்ணாத, இந்த VLAN தான் அலோவ் பண்ணு, இந்த VLAN தான் அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்? நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். ஓகே, அதுதான் வந்து செகண்ட் பிஹேவியர். தேர்ட் பிஹேவியர் என்ன? லூப் அவாய்டன்ஸ். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சுவிட்சோட ரொம்ப மிகப்பெரிய பிஹேவியர், முக்கியமான விஷயம். அது லூப் அவாய்டன்ஸ். ஃபர்ஸ்ட் லூப் எப்படி அக்கர் ஆகும்? ஏன் லூப் அக்கர் ஆகுது? இப்போ உங்களுக்கு அது ட்ரேஸ் ஆகல அப்படின்னா அந்த VLAN 20 எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கு. அப்படி சொல்றதோட சுவிட்ச் வந்து என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்யும்? ப்ராட்காஸ்ட் நம்ம. கரெக்டா? இப்ப நான் ஒண்ணும் இல்ல, நான் சேம் VLAN வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப ரெண்டு பேருமே சேம் VLAN. நம்ம சேம் VLAN என்ன செய்யும் சொன்னோம்? கம்யூனிகேஷன் நடக்கும் சொன்னோம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவாரு? NICக்கு அனுப்புவாரா? இந்த NIC என்ன பண்ணுவாரு? சுவிட்சுக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புவாரு. இப்ப சுவிட்ச் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாரு?
ப்ராட்காஸ்ட் அனுப்புவார். கரெக்டா? யாருக்கு ப்ராட்காஸ்ட் அனுப்புவாரு? சுவிட்ச் 2க்கு அனுப்புவாரு, சுவிட்ச் 3க்கு அனுப்புவார். சுவிட்ச் 2 என்ன பண்ணுவாரு? சுவிட்ச் 2 கிட்ட இப்ப என்ன ரெக்வெஸ்ட் வந்திருக்கு? ஒரு ப்ராட்காஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. கரெக்டா? அந்த ப்ராட்காஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட கனெக்டர் இருக்க சுவிட்ச் 3க்கு அனுப்புவாரு, இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்புவாரு. கரெக்டா? அதான ப்ராட்காஸ்டோட மீனிங். ப்ராட்காஸ்ட் நான் எல்லாத்துக்கும் அனுப்புறது. கரெக்டா? அப்ப சுவிட்ச் 3க்கு அனுப்புறாரு. ஆனா சுவிட்ச் 3க்கு என்ன வந்திருக்கு? ஆல்ரெடி சுவிட்ச் 1 கிட்ட இருந்து ஒரு ப்ராட்காஸ்ட் வந்திருக்கா? அந்த ப்ராட்காஸ்ட் என்ன பண்ணுவாரு? சுவிட்ச் 2க்கு அனுப்புவாரு. இப்ப இந்த சுவிட்ச் 3 என்ன நினைச்சு பாருனா, சுவிட்ச் 2 ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காருல, அது புது ப்ராட்காஸ்ட் நினைச்சிட்டு என்ன பண்ணுவாரு? சுவிட்ச் 1க்கு அனுப்புவாரு. இவர் என்ன பண்ணுவாரு? இவர் ஆல்ரெடி இவர் அனுப்புவாரு. இந்த மாதிரி மாத்தி 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 என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? எனக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி லூப் ஆனா என்ன ஆகும்? பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகும், பாக்கெட்ஸ் இது நெட்வொர்க் ஸ்லோ ஆகும். ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி நீங்க லூப்பே இதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹார்ட்வேரே போயிடும். ஒன்னும் இல்ல, நான் பேசிட்டே இருந்தா என்ன ஆகும்? பர்ஃபார்மன்ஸ் சுத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? லூப் ஆச்சுன்னா 99% ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பார்த்தோம்னா அந்த டிவைஸ் என்ன ஆயிரும்? அந்த ஹார்ட்வேரே போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணணும். கரெக்டா? சார் நான் எப்படி ஸ்டாப் பண்ண போறேன்னா, ஒரு போர்ட்டை போய் நான் டிசேபிள் பண்ண போறேன். இப்ப எக்ஸாம்பிள், நான் இந்த சுவிட்ச் 3ல ஒரு இன்டர்ஃபேஸ் டிசேபிள் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகாது? இந்த ரெக்வெஸ்ட் இங்கேயும் வராது, இங்கேயும் தானே செய்யாது, இங்கேயும் போகாது. கரெக்டா? நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்ப நீங்க கேட்கலாம், சுவிட்ச் 3க்கும் சுவிட்ச் 2க்கும் எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும்? எப்படி நடக்கும்? நம்மளது ஆல்ரெடி சுவிட்ச் 1 மூலியமா ஒரு பாத் இருக்குல்ல. அப்ப என்னோட கம்யூனிகேஷன் இங்க ஸ்டாப் ஆகல, கம்யூனிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. நான் டேட்டா என்ன பண்ணல, நான் வந்து பேக்கெட் வந்து என்ன பண்ணல, நான் வந்து லாஸ் பண்ணல. ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அந்த பேக்கெட் நடந்து தான் இருக்கு. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட லூப் அவாய்ட் பண்ணதுக்கு நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? நான் ஜஸ்ட் அதை மட்டும் ஸ்டாப் டிசேபிள் பண்ண போறேன். அது எப்படி டிசேபிள் பண்றது அதுக்குன்னு சொல்லி எஸ்டிபின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. மேபி இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours, மேக் இட் 6 hours to 6 hours கூட ஆகும். ஓகே, இதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? ரொம்ப 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 டீட்டெயிலா நம்ம எஸ்டிபின்னா என்ன சொல்லி படிக்க போறோம். எதுக்கு அந்த லூப் அக்கர் ஆகுது, அந்த லூப் அக்கர் ஆச்சுன்னா நம்ம எவ்வளவு டைம் எடுக்கும், அந்த டைம் எப்படி ஸ்டாப் பண்றது, அதை எப்படி செக்யூர் பண்றது, அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாத் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பாத் எப்படி சூஸ் பண்றது. ஓகே, நம்ம ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக என்ன பண்ண போறோம்? எஸ்டிபி பத்தி தான் நம்ம 6 hours வந்து ஸ்விட்சிங் வந்து நம்ம ரொம்ப இது முடிச்சாலே ஸ்விட்சிங்கோட சிசிஎன்பி பாதி முடிஞ்ச மாதிரி. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்டெப்தா நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த லூப் அவாய்டன்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ புரியுதா? So any doubts? இல்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் நான் இதோட ஸ்டாப் பண்றேன். ஓகேவா? ஸோ நான் ரொம்ப ஃபர்ஸ்டே நான் ரொம்ப போரிங்காக எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக வந்து நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம்னா இந்த மேக்ரஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு 1 to 2 hours நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து மேக்ரஸை பற்றி நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப டீட்டெயிலாக எப்படி ஸ்டாட்டிக்காக எப்படி அசைன் பண்ணுறது, டைனமிக்காக எப்படி கிளியர் பண்ணுறது. ஸ்டாட்டிக்ல நான் என்ன சொன்னேன்? 2 விதமாக சொன்னேன். கரெக்டா? ஒன்று செக்யூரிட்டி, இவர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்து என்ன சொன்னேன், ஒருத்தர் மட்டும் அலோவ் பண்ணிட்டு அவர் தவிர மற்ற யார் வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அது நம்ம என்ன பண்ணலாம்? சிஸ்கோ பைரஸ்ல போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி போர்ட் செக்யூரிட்டி என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவர் மட்டும் அலோவ் பண்ணிக்க, அவர் தவிர மற்ற யார் வந்தாலும் என்ன பண்றது பிளாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் லெவல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மேக்கை வந்து பைண்ட் பண்ணி செக்யூரிட்டி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு கிளாஸஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்கேஸ் டைம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அதெல்லாம் டீலானும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ புரியுதா? ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம மார்னிங் நீங்க அவைலபிளா? ஓகே, ஸோ மார்னிங் இன் கேஸ் 12 or 12:30, தட் மீன்ஸ் உங்க டைம் வந்து 10:30 இல்ல 11 கனெக்ட் பண்ணலாமா? 11 கனெக்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நான் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்னிங் நம்ம மெசேஜ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம கனெக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் 1 to 1 தான். கரெக்டாக? ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் அவைலபிள், நான் எப்பப்பெல்லாம் அவைலபிளாக இருக்கணும், ஸோ மேக்ஸிமம் அப்போ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் ஃபாஸ்ட்டாக கேட்டீங்க. கரெக்டாக? ஸோ வில் ட்ரை டு கம்ப்ளீட் as soon as possible. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா நான் இன்கேஸ் நான் இப்போ மெசேஜ் பண்ணுறேன், இன்கேஸ் நான் அவைலபிளாக இருக்கும்போது அதே மாதிரி நீங்கள் அவைலபிளாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ 2 பேருமே அவைலபிள் அட் டைமில் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கிளாஸஸ் வந்து வில் ட்ரை டு 1 or 2 times கூட நம்ம என்ன பண்ணலாம் பெர் டேக்கு வந்து கனெக்ட் பண்ணி வில் ட்ரை டு கம்ப்ளீட் at the earliest. ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் பேசிக்காக நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் சிசிஎன்பினா என்னன்னு சொல்லி சொன்னோம். அடுத்து அதை வந்து என்டர்பிரைஸ் கோர் நெட்வொர்க் பற்றி தான் படிக்க போகிறோம். அதில் வந்து 3 விதமான நெட்வொர்க்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம் சொன்னோம். ஒன்று வந்து என்டர்பிரைஸ் நெட்வொர்க், நெக்ஸ்ட் வந்து டேட்டா சென்டர் நெட்வொர்க், தேர்ட் வந்து என்னது சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க் சொன்னோம்.
அந்த என்டர்பிரைஸ்ல யூஸ் பண்ணது வந்து கேட்லிஸ்ட் சுவிட்ச்னு சொன்னேன். டேட்டா சென்டர் யூஸ் பண்ணது வந்து நெக்ஸஸ் சுவிட்ச்னு சொன்னோம். அது மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நெக்ஸஸும் யூஸ் பண்ணிப்போம், கேட்லிஸ்ட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இது வந்து லேயர் 2 லேயர் 3ல ஒர்க் ஆகும். அடுத்து 3 tier ஆர்கிடெக்சர் ஒன்று பார்த்தோம். அது என்னென்ன இருக்கு? ஆக்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன், கோர். ஆக்சஸ் என்பது எப்பவுமே லேயர் 2 தான் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் என்பது லேயர் 2 இருக்கலாம், லேயர் 3 இருக்கலாம். பட் கோர் வந்து எப்பவுமே என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் வந்து லேயர் 3 தான் இருக்கும். ஓகேவா?